எல்லோருக்கும் வணக்கம். லியோ டால்ஸ்டாய் எழுதின 3 questions அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு அரசருக்கு 3 கேள்விகள் எழுந்தது. முதல் கேள்வி, ஒரு காரியத்தை செய்வதற்கு எது சரியான நேரம், ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு எது சரியான நேரம், இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி சிறந்த மனிதர்கள் யார். மூன்றாவது கேள்வி உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய காரியம்னு ஏதாவது இருக்கா, இருந்ததுன்னா அது என்ன. இந்த 3 கேள்விகளுக்கும் விடை தெரிந்தால் அரசர் என்ன நினைச்சார்னா, தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றி பெற முடியும்னு நினைச்சார். அதனால இந்த விடை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ப்ராசஸ்ல அவர் ஈடுபட்டார். எல்லாரையும் கூப்பிடுறார், நாட்டில் இருக்கக்கூடிய மேதைகள், அறிவாளிகள் வாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளையும் எடுத்து வைக்கிறார். இந்த கேள்விகளுக்கான விடை யாரிடமிருந்து கிடைக்கிறதோ அவர்களுக்கு சன்மானம் கிடைக்கும்னு அனௌன்ஸ் பண்றாரு. எல்லாரும் வராங்க. அவங்க தங்களுடைய விடைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு எது சரியான நேரம் என்ற முதல் கேள்விக்கான விடையா சிலர் சொல்றாங்க, ஒரு நாள் குறிச்சிங்க, அந்த நாள் இந்த விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க, அதுக்காக முன்னேற்பாடு செய்யுங்க, கண்டிப்பா அந்த டைம் வரும்பொழுது அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஸோ இதுதான் அந்த நேரத்தை கண்டுபிடிப்பதற்கான சரியான வழி அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் அதை ஏத்துக்கல. இது ஒரு சில காரியங்களுக்கு வேணா இது சரியா இருக்கலாம், எல்லா காரியத்துக்கும் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் சொல்றாங்க, இப்ப எங்களை கூப்பிட்டுருக்கீங்களா, அது மாதிரி அறிவாளிகள், மேதைகள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குங்க, அவங்கள வச்சு அந்த நேரத்தை கணக்கிட்டு செயல்களை செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அமையும்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, என்னங்க இது ஃபியூச்சரை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆட்களை நீங்க பயன்படுத்தினா நல்லது. அப்படிப்பட்ட ஆட்கள் யாரு? மந்திரவாதிகள் இருக்காங்க, ஜோசியக்காரங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் செய்வதற்கு எது சரியான நேரம்னு கணக்கிட்டு சொல்லுவாங்க. அந்த டைம்ல செஞ்சீங்கன்னா அது வெற்றி பெற போகுது. ஸோ இப்படித்தான் சரியான நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த முதல் கேள்விக்கான விடைகளே இவ்வளவு இருக்கும்பொழுது அரசரால் எதையும் மனசார ஏத்துக்க முடியல. இரண்டாவது கேள்விக்கான விடையாக சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த மனிதர்கள் யார் அப்படின்னா, அரசருக்கும் மக்களுக்கும் இடையில நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க, அரசு ஊழியர்கள், இவங்க தான் ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ஸ், சிறந்த மனிதர்கள், அவங்கள நம்புறது நல்லது, அவங்க பேச்சை கேட்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, இல்ல மத குருமார்கள், அவங்க சொன்னா சரியா இருக்கும், அவங்க சத்தியத்தை பேசுறவங்க, அவங்க சொன்னா சரியா இருக்கும், அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்றாங்க. சிலர் சொல்றாங்க, என்னங்க நீங்க படிச்சவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அவங்க கிட்ட தான் போறோம், அவங்க சொல்றதை கேட்கறதுல என்ன தப்பு, டாக்டர்ஸ் தான் சிறந்தவங்கன்றாங்க. சில பேர் சொல்றாங்க, போராளிகள், போர் வீரர்கள் இல்லைன்னா யாருமே இங்க நிம்மதியா இருக்க முடியாது, அதனால அவங்க தான் சிறந்தவங்க, அவங்க சொல்றது தான் கேட்கணுன்றாங்க. இப்படி இரண்டாவது கேள்விக்கான விடையா இவ்வளவு பதில்கள். மூன்றாவது கேள்விக்கான விடை, உடனடியாக செய்யப்படக்கூடிய காரியம்னு ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னா இருக்குது. நம்ம நாடு அறிவியல் வளர்ச்சி அடையணும், அறிவியல்ல நீங்க காசை போடுங்க, அது சம்பந்தப்பட்ட திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, இல்லைங்க நீங்க அதெல்லாம் இல்லைங்க, நீங்க மதம் தான் நமக்கு முக்கியம், அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் நம்ம செய்யணும், கோயில்கள் கட்டணும், நமக்கு புண்ணியம் சேரும்ன்றாங்க. சிலர் சொல்றாங்க, இல்ல திடீர்னு ஒரு பெரிய எதிரி நமக்கு முன்னாடி நின்றுட்டான்னு வச்சுங்களேன், போர் திறமை இல்லைன்னா, போர் நுட்பங்கள் நமக்கு தெரியலன்னா நம்ம நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது, நீங்க எவ்வளவுதான் டெவலப்மெண்ட் பண்ணாலும் நாடு போயிடும். அதனால நீங்க போர் நுணுக்கங்களை தான் முதல்ல போராளிகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். இந்த பதில்கள்லாம் ஏறக்குறைய சரியா இருந்தாலும், சரியா இருப்பது போல் தோன்றினாலும் அரசரால முழு மனதோட ஏற்றுக்கொள்ள முடியல. அட போங்கய்யா, உங்க யாருக்கும் சன்மானம் கிடையாது, எதுவும் கிடையாது, கிளம்புங்க, நானே இந்த கேள்விகளுக்கான விடையை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசர் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. அரசருக்கு என்னன்னா, இந்த நாட்டை ஒட்டி ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள ஒரு துறவி இருக்காரு, அந்த துறவி எல்லாருமே ஞானின்னு சொல்றாங்க. அந்த துறவி சொன்னது சரியா இருக்கும்னு எல்லாரும் நம்புறது அரசருக்கு தெரியும். அந்த துறவி கிட்ட போனா இவருடைய கேள்விகளுக்கான விடை இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஆனா இவருக்கு தெரியும், அந்த துறவி அரசர்களை, பெரிய பணக்காரங்கள்லாம் யாருமே அவர் சந்திக்க மாட்டாரு, எளிமையான மக்களை மட்டும்தான் சந்திப்பார்னு இவருக்கு தெரியும். அதனால என்ன செய்யறார், தன்னுடைய படை பரிவாரங்கள் எல்லாம் அப்படியே காட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு எளிய உடை ஒன்று போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள தனியா நடந்து போறாரு. அந்த துறவி இருக்கக்கூடிய பகுதியை அடைந்ததும், அந்த துறவி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீடுங்க, அந்த குடிசை வீட்டுல வாழக்கூடிய ஒரு ஆள். அந்த துறவி மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு நிலத்தை கொத்திக்கிட்டு இருக்காரு. அரசரை பார்த்தோன்னே, இது அரசர் அப்படின்னு அவருக்கு தெரியாது, யாரோ ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த நிலத்தை கொத்திக்கிட்டே இருக்காரு. அரசர் என்ன பண்றாரு, ஐயா நான் இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, என் மனசுல ஒரு 3 கேள்வி எழுந்துச்சு, அந்த 3 கேள்விக்கான விடைய நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கேன், நீங்க தான் சொல்லணும்
அப்படியா, கேள்வி என்ன சொல்லு அப்படின்றார் துறவி. 3 கேள்விகளையும் அரசர் வந்து கேட்கிறாரு. இந்த 3 கேள்விகளையும் துறவி வந்து கவனிச்சு கேட்டுக்கிறாரு. ஆனா பதில் எதுவும் சொல்லலை. தொடர்ந்து நிலத்தை கொத்திக்கிட்டே இருக்காரு. இவர் பார்க்கறதுக்கு துறவி ரொம்ப வீக்கா இருக்கு, வீக் பாடி, ரொம்ப டயர்டு, நிலத்தை கொத்தி கொத்தி ரொம்ப டயர்டாயிருக்காரு. இதை பார்த்து அரசர் வந்து, என்னய்யா நீங்கள் மண்வெட்டி ஏன்ட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் கொத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையிலேருந்து மண்வெட்டியை வாங்குறாரு. துறவி ரொம்ப நன்றிங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அரசரும் என்ன பண்ணுறாருன்னா தோன்றாரு, கொத்துறாரு நிலத்தை. ஒரு 2 பத்தி கொத்துனதுக்கப்புறம் அரசருக்கு திரும்பவும் அந்த துறவியை பார்த்து கேட்குறாரு, ஏன் நான் இப்போ தான் ஒரு 3 கேள்வி கேட்டேன், நீங்கள் பதிலே சொல்லிய, நீ கொடுப்பா, நீ கொடு, மண்வெட்டி கொடு, நானே வெட்டிக்கிறேன்றாரு துறவி. இல்லை வேணாம் நானே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 மணி நேரம் வெட்டுறாரு. வெட்டி இவருக்கு வந்து வெறுப்பாக போச்சு. என்னடா இது, இங்கே மண் வெட்டுறதுக்காக வந்தோம், இவர் பதில் சொல்லுவார்னு பார்த்தா ஒருவேளை யோசிக்கிறாரோ, இவர் நம்ம தப்பாக நினச்சிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஓடி வரான். சரிங்களா, அவன் வந்து வயிற்றுல அடி வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு இருக்கான். மயங்கி விடுறான், அரசர்கிட்ட வந்து பொத்துன்னு விடுறான். யாரா அவனை திருப்பி பார்த்தாக்க அடி வயிற்றுல அவனை கத்தி வச்சு சொருகுன காயம் இருக்கு, அப்படியே ரத்தம் வழியுது. அப்போ அரசரும் துறவி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அப்படியே துண்டு எடுத்துகிட்டு வந்து கட்டி அந்த ரத்தப்போக்கை நிறுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க, அவன் தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்றான். அப்போ தண்ணியை கொண்டு வந்து அரசர் கொடுக்குறாரு. அப்படியே அழகா 2 பேரும் தூக்கி அந்த குடிசை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவனை படுக்க வைக்கிறாங்க. அவன் அந்த வழியிலையும் அசதியிலையும் அப்படியே கண்ணை மூடிடுறான். அரசருக்கும் ஒரே அசதி, ஏன்னா காலையிலேருந்து அவர் காட்டுக்குள்ளே நடந்து வந்தார் தனியாக, இவர்கிட்ட பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிலத்தை தோண்டிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு பணிவிட செய்கிறான், இவனை தூக்கி கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் போட்டு இவருக்கு ரொம்ப டயர்டு, இவரும் தூங்கிடுறாரு. ஆனால் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடிப்பட்டவன் முதல்ல ஏஞ்சிடறான். ஏஞ்சி அரசர் காலில் வந்து விடுறான், அரசே நான் மன்னிச்சிருங்க அரசே. அரசர் திடீர்னு ஏந்திரிக்கிறாரு தூக்கத்திலேருந்து. என்னடா அவன் தூக்கத்தில் எவன்டா மன்னிப்பு கேட்குறவன் பார்க்குறாரு இவன். ஏன்னா நான் நேற்று தான்டா உன்னை பார்த்தேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன். இல்லை அரசே அரசே, உங்கள் எதிரிகளில் நானும் ஒருத்தன், உங்களை கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருத்தன் அரசே. உங்களை கொல்றதுக்கு தான் வந்தேன், இங்கே நீங்கள் தனியாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை கொல்றதுக்கு தான் வந்தேன். ஏன்னா என் பிரதர் இருக்கான் பார்த்தீங்களா, என் சொந்த அண்ணன், அவனை நீங்கள் ஜெயிலில் போட்டீங்க, எங்கள் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டீங்க. அந்த கோபத்தில் தான் உங்களை கொல்லான்னு வந்தேன். உங்கள் சோல்ஜர்ஸ் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவங்க வந்து கத்தியை சொறி விட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி இந்த காட்டுக்குள்ளே உடையாந்தா 1 செகண்ட் உங்ககிட்ட வந்து விடுறேன். நீங்கள் யாரை கொல்லணும்னு நினச்சேனோ நீங்களே என்னுடைய வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இந்த உயிர் நீங்கள் கொடுத்தது, அதனால் இனிமேல் உங்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன், நானும் என் குடும்பமும் உங்களுக்கு அடிமையாக இருப்போம். மன்னிச்சிங்கன்னா அடிமையாக இருப்போம், இல்லை போட்டு தள்ளிட்டிங்கன்னா செத்து போகிறேன். மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் வர்றதும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி காலடியிலே உட்காந்துருக்காங்க. அரசருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி தான், என்னடா அவன் நம்மளை கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எதிரியே டக்குன்னு மாற்றிட்டோமே, அவனுக்கு உதவி செஞ்சு கிரேட் தான் இல்லை, சரி போடா இப்போ பொழைச்சி போகணும், மன்னிச்சிட்டான் அவனை. அதோட மட்டும் இல்லை, ஏதோ சொத்துக்கு பறிமுதல் பண்ணிட்டேன்றிய, அந்த சொத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துறான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு மகிழ்ச்சியோட எங்கே அந்த துறவிக்கிட்ட 3 கேள்வி கேட்டேன். அந்த 3 கேள்விக்கான பதிலை இன்னும் வந்தாலும் சொல்ல ஒரு நைட்டு முழுக்க என்னை தங்க வச்சிட்டான். எங்கள் துறவியை பார்த்தா நேற்று தோணின இடத்துல அவர் வந்து விதை போட்டுக்கிட்டு இருக்கார். விதை ஐயா நேற்றே கேட்டேன், முடியலன்னா நான் அப்போவே போயிருப்பேன், இப்பயும் எனக்கு புரியுது, நீங்கள் சொல்ல விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது துறவி சொல்கிறாரு, டேய் விட கிடச்சிருச்சுடா. எங்கே கிடச்சிது, யார் கிடச்சிது, எப்போ கிடச்சிது, யார் சொன்னான், உனக்கு விளக்கணும், எல்லாத்தையும் உனக்கு விளக்கணமாக சொல்லணும். அரசர் வேற இதில் வேற, வா கிட்ட வா அப்படின்ட்டு. என்ன கேள்வி, கேள்வி என்ன, ஒரு காரியம் செய்யறதுக்கு எது சிறந்த நேரம்? நீ என்னை பார்க்கணுன்னு வந்த, நான் வந்து நிலத்தை கொத்திக்கிட்டு இருந்தேன், சரிங்களா, மூச்சு இறைக்க வேர்க்க ரொம்ப டயர்டாக கொத்திக்கிட்டு இருந்த நிலத்தை பார்த்த உடனே உனக்கு வந்து மனசு இறங்கி போச்சு. நீ என்ன பண்ண, அந்த மண்வெட்டியை வாங்கி நீ நிலத்தை கொத்த ஆரம்பிச்ச இல்லையா? நீ கொத்திக்கிட்டு இருந்த அந்த நேரம் தான் உன் வாழ்க்கையிலேயே சிறந்த நேரம். ஏன்னா ஒருவேளை நீ அந்த மண்வெட்டியை வாங்கி கொத்தாம இருந்திருந்தா நீ கோச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருப்ப, திரும்பவும் தன்னந்தனியாக காட்டு வழியே நடந்து போயிருப்ப. அப்போ உன் உயிரை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவன் கையில் மாட்டி சின்ன பின்னமாக இருப்ப. அப்போ நீ இங்கே எனக்கு உதவி செய்யறதுக்காக என் மேலே இறக்கப்பட்டு நிலத்தை கொத்துன பற்றியா, அந்த நேரம் தான் சிறந்த நேரம். அப்போ உன் கூட யார் இருந்தான், நீங்கள் தான் இருந்தீங்க துறவி. அப்போ நான் தான் சிறந்த மனுஷன், என் மேலே இறக்கப்பட்டு தானே அந்த நிலத்தை கொத்தினேன். உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபராக இருந்த நான் தான் சிறந்தவன். ஓ அப்படியா, அப்போ உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய காரியம். கேட்டப்பார் கேள்வி, என்னை பார்த்தோன்னே வாங்கினப்பார். சரி, அந்த நிலத்தை கொத்திட்டு இருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சுது, டயர்டாக இருக்குன்னு தெரிஞ்சுது, வாங்கி நீ கொத்தின பத்தியா, அந்த வேலை தான் உலகத்திலேயே உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய வேலை. என்னங்க இது கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம், ஆனால் ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாமலும் இருக்கே. சரி, உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். உன்னை நோக்கி விடையாதான் பாரு, அடி வயிற்றுல கை வச்சுக்கிட்டு ஐயோ ரத்தம் வருது என்ன,
அவனை பார்த்தோன்னே உதவி செஞ்ச பத்தியா, அந்த அவன் உதவி செஞ்சதுனால தான் அவன் அடுத்து உன் காலில் விழுந்தான். உன்னை கொல்ல வந்து உன் காலில் விழுந்ததுக்கான காரணம் என்னன்னா, உதவின்னு தேடி வரும்போது செஞ்ச பாரு, அந்த நேரம் தான் சிறந்த நேரம். உன் கூட இப்போ யார் இருந்தது? அவன் தான் இருந்தான். அவன் தான் சிறந்த மனிதன். அவனை காப்பாற்றின பாரு, அந்த வேலை தான் உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய வேலை. எல்லாத்தையும் ஃபியூச்சரில் பார்க்காத. இப்போ உன் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய விஷயம் தான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மூன்றும். இந்த நேரம் தான் சிறந்தது. இந்த நேரத்தில் உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்கள் மேல் இறக்கப்பட்டு நீ செய்யக்கூடிய வேலை தான் சிறந்த வேலை. இதை விட வேற எப்படி உனக்கு விளக்கணும்? அரசர் வேற போட அப்படின்ட்டார் துறவி.